முல்லைப் பெரியாறு அணை பிரச்சினையில் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசும் அதில் அங்கம் வகித்த திமுகவும் தொடர்ந்து துரோகம் இழைத்ததை அறிக்கைகள் மூலம் கருணாநிதி மறைக்க முடியாது என முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினையில் தமிழக மக்களின், குறிப்பாக தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகளின் நலனை பாதுகாத்து அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டியது மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தான் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். மேலும் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளபடி 152 அடியாக உயர்த்துவது உறுதி என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புரட்சித் தலைவி அம்மா வழியில் செயல்படும் தமிழக அரசு நித்தமும் மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயலாற்றி வரும் இந்த வேளையில் தமிழக அரசுக்கு எதிராக தினமும் ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டு மக்களை குழப்பிவிடலாம் என்று மனப்பால் குடிக்கும் திரு கருணாநிதிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். செயல்படுகிற ஆட்சி சீக்கிரம் வருமா என்று தலைப்பிட்டு வரலாற்றையே மாற்றுகின்ற வகையில் முல்லைப் பெரியாறு அணை பிரச்சினை பற்றி நீண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள திரு கருணாநிதி, இந்த அறிக்கைக்கான பொருண்மைகளை கம்பம் ராமகிருஷ்ணனிடம் தொலைபேசியில் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் எழுதியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையில் உள்ள பொய்களுக்கெல்லாம் திரு கம்பம் ராமகிருஷ்ணன் தான் பொறுப்பு என்னும் பொருள்பட இந்த அறிக்கையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு விட்டார் திரு கருணாநிதி. பிறர் மீது பழியை சுமத்தி அவ்வாறெல்லாம் தப்பித்துவிட முடியாது என்பதை முதலில் தான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் உயிர்நாடியாக விளங்கும் முல்லைப் பெரியாறு அணை பிரச்சினையில் திமுக அங்கம் வகித்த முந்தைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசும் திமுகவும் தொடர்ந்து துரோகம் இழைத்ததை மறந்துவிடவோ மன்னித்துவிடவோ தமிழக மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல. புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் அம்மா வழிகாட்டுதலின்படி உச்சநீதிமன்றத்தின் முன் எடுத்து வைக்கப்பட்ட திறமையான வாதங்களின் அடிப்படையில்தான் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து முதற்கட்டமாக 142 அடிக்கு உயர்த்திக் கொள்ளலாம் என்றும், அணையை பலப்படுத்திய பின்னர் 152 அடி வரை உயர்த்துவதற்கு அணையின் பாதுகாப்பை வல்லுநர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கடந்த 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை முற்றிலும் அவமதிக்கும் வகையில் கேரள அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. இதன்படி முல்லைப் பெரியாறு அணையின் முழு நீர்மட்ட அளவு 136 அடி என நிர்ணயிக்கப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மா ஆணையின்படி அந்த சட்டத்தினை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் புரட்சித் தலைவி அம்மா அரசால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைப் பெரியாறு வழக்கினை உச்சநீதிமன்ற அரசியல் சாசன பிரிவுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் முடிவு செய்தபோது அப்போது ஆட்சி பொறுப்பில் இருந்த மைனாரிட்டி திமுக அரசு அதனை ஏற்கவில்லை. உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரம் படைத்த குழுவில் தமிழகத்தின் சார்பில் யாரையும் நியமிக்கப் போவதில்லை என்ற நிலையைத்தான் முதலில் திமுக எடுத்தது. அதிகாரம் படைத்த குழுவை ஏற்படுத்தும் முடிவினை திரும்பப் பெற வேண்டி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்த போதிலும் முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு தடுமாற்றத்திலேயே இருந்தது. புரட்சித் தலைவி அம்மாவின் வலியுறுத்தல் காரணமாகவே முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு தமிழகத்தின் சார்பில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் திரு AR லட்சுமணனை நியமிக்கும் நிலை ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார். முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சிக் காலத்தில் முல்லைப் பெரியாறு பகுதியில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வை நடத்துவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்தபோது அது பற்றி புரட்சித் தலைவி அம்மா அறிக்கை வெளியிட்டு மைனாரிட்டி திமுக அரசை உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய போது மத்திய அரசு அனுமதி அளிக்கவில்லை என வாதாடியவர்தான் திரு கருணாநிதி. மத்திய அரசு அனுமதி அளித்தது பட்டவர்த்தனமானவுடன் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என வீராப்பு பேசினார் திரு கருணாநிதி. பின்னர் கேரள அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தார். கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக கூட ஆகாமல் ஒன்றுமே இல்லாமல் இந்த பிரச்சனையை கை கழுவி விட்டார் திரு கருணாநிதி. ஆனால் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து புரட்சித் தலைவி அம்மா தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. முல்லைப் பெரியாறு அணை குறித்து கான்டின்ஜென்சி ரெஸ்பான்ஸ் எனும் திட்டத்தை தயாரிப்பதற்காக வல்லுநர் குழு ஒன்றை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஏற்படுத்திய போது அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது புரட்சித் தலைவி அம்மாதான். இதற்கு திமுக எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. புரட்சித் தலைவி அம்மா எதிர்ப்பு காரணமாகவே மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிட்டது என்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர்களின் நலனுக்காக எதிரான அணை பாதுகாப்பு மசோதா 2010 என்ற சட்ட முன்வடிவை நாடாளுமன்றத்தில் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு அறிமுகம் செய்தபோது இந்த மசோதாவால் முல்லைப் பெரியாறு அணை பிரச்சினையில் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு அதில் திருத்தங்களை கொண்டுவர வலியுறுத்தியது புரட்சித் தலைவி அம்மா அரசுதான் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா 3ஆம் முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அதிகாரம் படைத்த குழுவின் முன்பு புரட்சித் தலைவி அம்மா வழிகாட்டுதலின்படி வலுவான வாதங்கள் வைக்கப்பட்டன.
அதிகாரம் படைத்த குழுவும் முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பானதுதான் என உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தது. அதன் பின்னர் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது அணையின் பாதுகாப்பு தொடர்பாக அதிகாரம் படைத்த குழு அளித்த பரிந்துரைகள் குறித்தும், முல்லைப் பெரியாறு தொடர்பான கேரள அரசின் சட்ட திருத்தம் செல்லத்தக்கதல்ல என்பது குறித்தும், முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியாக குறைக்கப்பட்டதன் காரணமாக தமிழகத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசால் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. தமிழக அரசின் எழுத்துப்பூர்வமான வாதமும் சமர்ப்பிக்கப்பட்டது. இவ்வாறு புரட்சித் தலைவி அம்மா எடுத்த திடமான, உறுதியான, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள், ஆலோசனைகள், அறிவுறுத்தல்கள் ஆகியவற்றின் காரணமாகவே கடந்த மே மாதம் 7ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பில் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை முதற்கட்டமாக 136 அடியிலிருந்து 142 அடி என்ற அளவிற்கு உயர்த்திக் கொள்ளலாம் என உத்தரவிட்டது. இதைப்போன்ற ஒரு மகத்தான தீர்ப்பினை பெற்றதால்தான் 37 ஆண்டுகளுக்கு பிறகு முல்லைப் பெரியாறு அணையில் 136 அடிக்கு மேல் தண்ணீரை தேக்கி வைக்க முடிந்துள்ளது. எனவேதான் பல்வேறு விவசாய அமைப்புகளும் மதுரையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியன்று ஒரு விழாவினை நடத்தி புரட்சித் தலைவி அம்மாவுக்கு தங்களது பாராட்டினையும் நன்றியையும் தெரிவித்தனர் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விவசாய பெருங்குடி மக்களால் நடத்தப்பட்ட இந்த விழாவை கொச்சைப்படுத்தி திரு கருணாநிதி அறிக்கை வெளியிட்டிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய நீர்க்குழுமம், தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் கொண்ட அணை மேற்பார்வை குழு முன்னிலையில்தான் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடி அளவுக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்ததையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தீர்ப்பினை தொடர்ந்து புரட்சித் தலைவி அம்மா பாரத பிரதமரை கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி அன்று நேரில் சந்தித்து அணையின் நீர்மட்டத்தை 142 அடி அளவிற்கு உயர்த்துவதற்கு மேற்பார்வை குழுவினை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதன் பேரில் மத்திய அரசு கடந்த ஜூலை மாதம் 1 தேதியன்று இக்குழுவினை அமைத்தது. இந்த குழுவின் கூட்டத்தினை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று புரட்சித் தலைவி அம்மா மேற்கொண்ட விரைவான நடவடிக்கையின் அடிப்படையில் இக்குழுவின் முதல் கூட்டம் கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதியன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதியன்று நடைபெறும் 2ஆம் கூட்டத்தில் அணையின் நீர்மட்டத்தை 142 அடி வரையில் உயர்த்துவதற்கு முடிவெடுக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டதற்கிணங்க அவ்வாறே அக்கூட்டமும் அன்று நடைபெற்று முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடி அளவிற்கு உயர்த்திக் கொள்ள அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த முடிவினை அடுத்து புரட்சித் தலைவி அம்மா அறிவுரையின் பேரில் அன்றே அணையின் மதகுகள் கீழிறக்கப்பட்டதாக முதலமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் கடந்த மாதம் 31ஆம் தேதி மதியம் சுமார் 2 மணி அளவில் 136 அடியை எட்டியது. அதன் பிறகு பெரியாறு அணை மற்றும் தேக்கடி பகுதிகளில் மழை பெய்ததால் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து கடந்த 4ஆம் தேதி 138 அடி அளவிற்கு உயர்ந்தது. நேற்றைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 138.40 அடியாகவும் நீர் வெளியேற்றம் வினாடிக்கு 456 கன அடியாகவும் உள்ளது. இவ்வாறாக புரட்சித் தலைவி அம்மா அறிவுரைகளின்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளால் அணையின் நீர்மட்டம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய இந்த ஆண்டே 136 அடிக்கு மேல் நீர் உயர்த்தப்பட்டதால் தமிழக விவசாயிகளின் நீண்ட நெடுங்கால கனவு நனவாகியதோடு தமிழ்நாட்டின் உரிமையும் நிலைநாட்டப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பெரியாறு அணை பாசனம் மற்றும் வைகை அணை பாசன பகுதிகளுக்கு நீர் அளிப்பதற்காக அணைகளிலிருந்து நீர் திறந்துவிடப்பட்டு வந்தது. வைகை அணையில் கடந்த 1ஆம் தேதி 2.4 TMC அடி நீர் மட்டுமே இருந்தது. இது மேலும் குறைந்தது. அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து குறைந்தும் பின்னர் கடந்த 3ஆம் தேதி முதல் அதிகரித்தும் அதன் பிறகு மீண்டும் குறைந்தும் வந்தது. எனவே வைகை அணை பாசனதாரர்கள் மற்றும் பெரியாறு அணை பாசனதாரர்கள் ஆகியோருக்கு பாசனத்திற்கு நீர் வழங்குவதற்கு ஏதுவாக முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து நீர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. பருவகால சூழ்நிலைக்கேற்பவும் அணைகளுக்கு வரக்கூடிய நீர்வரத்தை கருத்தில் கொண்டும் அணைகளிலிருந்து நீரை உரிய வகையில் பயன்படுத்த ஏதுவாக நீர் மேலாண்மை செய்யப்படுகிறது. எனவே நீர் மேலாண்மை குறித்து குழப்பம் விளைவித்து அரசியல் ஆதாயம் தேட முனையும் திரு கருணாநிதியின் போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று புரட்சித் தலைவி அம்மா தெரிவித்ததன் பேரில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று திரு கருணாநிதி வினவியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் கடந்த 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதியிட்ட தீர்ப்பில் தமிழ்நாடு மத்திய நீர்வள குழுமம் தெரிவித்தவாறு கேரள அரசு தெரிவித்த மறுப்பினால் செய்து முடிக்கப்படாமல் உள்ள எஞ்சிய பணிகளை மத்திய நீர்வள குழுமத்திற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் செய்து முடிக்கப்பட்ட பின்னர் தனிப்பட்ட வல்லுநர்கள் ஆய்வு செய்து அணையின் நீர்மட்டத்தை 152 அடி அளவிற்கு உயர்த்திக் கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ளதையும் மற்றும் அதிகாரம் படைத்த குழு மேலும் சில பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம்
நியமித்துள்ள மேற்பார்வை குழுவின் 4வது கூட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற போது அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பாக அதிகாரம் படைத்த குழு மற்றும் வல்லுநர்கள் குழு அளித்த அறிக்கைகள் உச்சநீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கப்பட்டது குறித்தும் அவற்றின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டின் சார்பில் 142 அடிக்கு மேலாக அணையின் உச்சநீர்மட்ட அளவான 152 அடி வரை நீரை உயர்த்தி வைப்பதற்காக தமிழ்நாடு மேற்கொள்ளவிருக்கும் வலுப்படுத்தும் பணிகள் பற்றிய விவரங்கள் உறுதிபட தெரிவிக்கப்பட்டது. தற்போது அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் வடகிழக்கு பருவமழை காலம் முடிந்த பின்னர் கோடை காலத்தில்தான் அணையை பலப்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு செய்து முடிக்க இயலும். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி செயல்படும் அரசு முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தியே தீரும். எனவே முல்லைப் பெரியாறு பிரச்சினையில் தமிழகத்திற்கு தொடர் துரோகம் செய்த திரு கருணாநிதி இதை பற்றி எந்தவித கவலையும் கொள்ளத் தேவையில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அமராவதி ஆற்றின் கிளை நதியான பாம்பாற்றின் குறுக்கே கேரள அரசு பட்டிச்சேரி என்னுமிடத்தில் அணை கட்டப்போவதாக செய்திகள் வந்ததை அடுத்து தேவையான நடவடிக்கையை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. பிரதமர் இப்பிரச்சனையில் தலையிட்டு தமிழக அரசின் இசைவு பெறாமலும் காவேரி மேலாண்மை வாரியத்தின் ஒப்புதல் பெறாமலும் கேரள அரசு பாம்பாற்றின் குறுக்கே எந்தவொரு அணை கட்டும் பணியினையும் மேற்கொள்ளக்கூடாது என அறிவுரை வழங்குமாறும், காவேரி நடுவர்மன்ற இறுதி ஆணையினை திறம்பட செயல்படுத்துவதற்கு புரட்சித் தலைவி அம்மா காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டி மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை மத்திய அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாரியத்தை உடனடியாக அமைக்க கோரியும் பிரதமருக்கு தாம் கடிதம் எழுதியுள்ளதாகவும், காவேரி பிரச்சினையை உள்ளடக்கிய பாம்பாறு, பவானி ஆறு போன்ற பிரச்சினைகளில் கேரள அரசு அணை கட்ட மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் தடுக்கும் விதமான அனைத்து நடவடிக்கைகளையும் புரட்சித் தலைவி அம்மா வழிகாட்டுதலின்படி செயல்படும் அரசு மேற்கொள்ளும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு பிரச்சினை தொடர்பாக தமிழக மக்களின் குறிப்பாக 5 மாவட்ட விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் நடவடிக்கைகளை எடுத்தது புரட்சித் தலைவி அம்மாதான் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். எனவே அறிக்கைகள் மூலம் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை திரு கருணாநிதி உணர்ந்து கொள்ள வேண்டும். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும் என்ற திருவள்ளுவரின் வாய்மொழியை நினைவில் கொண்டு திரு கருணாநிதி அறிக்கைகள் வெளியிட வேண்டும் என கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.